நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். சிவரஞ்சனி, உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு இந்த கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த கோடை விடுமுறை நிறைவடைய இன்னும் ஒரு 10 நாட்களே இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் என பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு இருசக்கர வாகனம் மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் அதே போல ட்ரெயின் உள்ளிட்ட பல்வேறு வாகனம் மூலம் இங்கு படையெடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அந்த அளவிற்கு வேளாங்கண்ணி தற்பொழுது விழாக்குளம் பூண்டுள்ளது என்றே கூறலாம். ஏராளமானோர் கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் வந்து கொண்டு விளையாடியும் உற்சாகமாக பொழுதை கழித்து வருகிறார்கள். அது தவிர வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோடை விடுமுறை தினத்துல குடும்பத்தோடு வந்து வேண்டுதல் செலுத்துவது பலரது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வழக்கமான செயலாகும். அதே போல இந்த ஆண்டும் குடும்பத்தோடு வந்து தற்போது நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். மேற்கொண்டு தற்பொழுது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவும் இந்த குளிர்ச்சியான சூழல், அந்த கோடை மழை உள்ளிட்டவை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை மேலும் 2 மடங்கு மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது என்றே கூறலாம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் நிலவும் குளிர்ச்சியான சூழல் இங்கு நிலவுவதாகவும் இது தங்களை மேலும் மகிழ்ச்சியாக்கி இருப்பதோடு வேளாங்கண்ணியில் தங்கியிருக்கும் 2 நாள் 3 நாள் பயணம் திட்டமிட்டவர்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் இங்கே தங்கியிருந்து பொழுதை கழிக்க போவதாகவும் தற்போது மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். மேற்கொண்டு இந்த வேளாங்கண்ணிக்கு நாளுக்கு நாள் அந்த கோடை விடுமுறை நிறைவு பெறும் வரை சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் என்பதே தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி வாயிலாக தெரிகிறது. மேற்கொண்டு இந்த சுற்றுலா பயணிகள் வருகையினால் கடற்கரை மட்டுமின்றி கடை வீதிகள், பழைய மாதா கோயில், புதிய மாதா கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மக்கள் வெள்ளத்தால் மிதந்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி.